வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பா. நம்ம இன்னைக்கு த ஃபர்ஸ்ட் சன் இன் லவ்விங் காட் ஆஃப் ஆல் டைம் அனிமோட 47வது எபிசோட பற்றி பார்க்க போகிறோம். நான் சக்ஸஸருங்களை சேலஞ்ச் பண்ணுறேன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கவும் உஷா செக்டோடைய சக்ஸஸருங்களை சேலஞ்ச் பண்ணுறதுக்கு என்ன ரூல்ஸ் இருக்குன்றதாச்சு ஃபர்ஸ்ட் உனக்கு தெரியுமாடான்னு லேடி மாஸ்டர் சொல்லிக்கிட்டு இருக்கவும் சீனியர் நீங்கள் இந்த மாதிரி பண்ணீங்கன்னா தோத்து போயிடுவீங்கன்னு ப்ளூ ட்ரெஸ் பொண்ணு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோவோ சோட வச்சுக்கிட்டு ஜாலியாக நின்றுக்கிட்டு இருக்கவும் என்ன செக்டோடைய ஹையர் பொசிஷனில் இருக்கிறவங்க கூட நீ சண்டை போட விரும்புறியா? அவங்க எல்லாரையும் நீ தோக்கடிச்சிட்டு நீ பெரிய ஆளுன்றத இங்கே காட்டலான்னு நினைச்சிக்கிட்டு இருக்கியாடா? அப்படின்னா 5 பேரையும் ஒரே நேரத்துல அவங்க கூட சண்டை போட விடுங்க. டே ஊவாயிடு போயிட்டு அவங்க கூட சண்டை போடுறான்னு அவர் சொல்லவும் அதுக்கு வாய்ப்பே இல்ல. அவன் 5 பேரு கூட ஒரே நேரத்துல எல்லாம் சண்டை போடுறன்னு சொல்லவே இல்லையே. நீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க, அவனுக்கு அந்த அளவுக்கு எல்லாம் திறமை இல்லைன்னு செக்ட் லீடர் சொல்லிக்கிட்டு இருக்கவும் லேடி மாஸ்டர் சிரிச்சுக்கிட்டு இருந்துட்டு இந்த செக்டோடைய ரூலரா இருக்கிற நீங்க தானே 5 பிக்கையும் சேலஞ்ச் பண்றதுக்காக இவனை கூட்டிக்கிட்டு வந்தீங்க. அப்புறம் என்ன இப்ப இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இன்னும் கூடுதலா அவனுடைய வாயாலே 5 பிக்ல இருக்கிறவங்க கூடயும் சண்டை போட விரும்புறேன்னு சொல்றான். அதனால நீங்க அமைதியா வேடிக்கை மட்டும் பாருங்கன்னு அவங்க சொல்லிட்டு இருக்க உஷாவால எப்படின்னா இந்த சக்சஸருங்க எல்லாரையும் தோக்கடிக்க முடிஞ்சிருச்சுன்னா தாவோ செக்டோடைய சக்சஸரா ஆகிறதுக்கு இவன் குவாலிஃபை ஆயிடுவான். இவன் எனக்கு எப்ப பார்த்தாலும் எதனா ஒரு பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருக்கானேன்னு அவருக்குள்ளாரே அவர் சொல்லிட்டு இருக்க நீ பீக் ஃபேரி காடஸுக்காக சண்டை போடணும்னு லேடி மாஸ்டர் சொல்லவும் அது மாஸ்டர் நானு அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கிறப்பவே இது ஒன்னும் வாய்வா சாவான்ற போட்டி இல்ல, உனக்கு இதுல விருப்பம் இல்லைன்னா இங்கிருந்து கிளம்புன்னு லேடி மாஸ்டர் சொல்லவும் நீங்க சொல்ல வரது எனக்கு புரிஞ்சிருச்சு மாஸ்டர்ன்னு அவ சொல்லிட்டு இருக்க. ஆங்ஷு நீ மெடிசன் பீக்குக்காக சண்டை போடணும்டான்னு அவர் சொல்லிட்டு இருக்க. இங்க யக்ஷா நீ நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் பீக்குக்காக சண்டை போடணும்டான்னு அவர் சொல்லிட்டு இருக்கவும் ஜூயூ நீ பீக் ஆஃப் ஆர்ம்ஸ்க்காக நீ சண்டை போடணும்டான்னு அவர் சொல்ல சரின்னு சொல்லிட்டு அவனுடைய சுத்தி எடுத்து அடிக்க அவரு சுத்தி போய்கிட்டு இருக்கவும் நீங்க சொன்ன ஆர்டரை நான் ஃபாலோ பண்றேன்னு அவ சொல்லிட்டு இருக்க. பார்த்தா 5 பேரும் வேகமா பறந்து ஹீரோ முன்னாடி நிக்கவும் உஷானா அவ சொல்லிட்டு இருக்க சீனியர் லியூக்யூ நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, என் மேல உங்களுக்கு மரியாதை இருந்தா உங்களால முடிஞ்ச பெஸ்ட்டை கொடுங்கன்னு ஹீரோ சொல்லவும் நீங்க சொல்ல வரது எனக்கு புரிஞ்சிருச்சுன்னு அவ சொல்ல உஷா 5 செக்டோடைய 5 சக்சஸருங்களும் இங்க வந்துட்டாங்க. நீ இந்த போட்டியோடைய தோல்வியை ஒத்துக்கணும்னு நினைச்சனா இப்பவே ஒத்துக்கோ, இன்னும் உனக்கு டைம் இருக்குடான்னு அவர் சொல்லிட்டு இருக்க. ஒரு செக்டோடைய ஹையர் பொசிஷன் அடையணும்னா மிச்சம் இருக்கிற 5 செக்டர் சேர்ந்த ஹையர் பொசிஷன்ல இருக்கிறவங்க கூட சண்டை போடணும். அதனால இந்த 5 பேரும் ஏன் கூட ஒரே நேரத்துல சண்டை போடட்டும்னு ஹீரோ சொல்ல என்ன இவன் என்னடா 1 vs 5 கேட்டுக்கிட்டு இருக்கான்னு அவனுங்க 2 பேரும் சொல்ல இவன் என்னடா முட்டாள்தனமா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான் 1 vs 5 கேக்குறானே இவன் அவன் சொல்லிட்டு இருக்கவும் அங்க நின்னுகிட்டு இருந்தவனுங்களும் அதை கேட்டு ஷாக்காவ உஷா இந்த அரேனாவில சண்டை போடுறதுன்றது ஒன்னும் குழந்தை விளையாட்டு இல்லப்பா. ஒருவேளை நீ எல்லாரையும் தோக்கடிக்கிறதுக்காக எதனா முன்னாடியே பிளான் பண்ணி வச்சிருக்கியா? இப்பவே உன்னோட முடிவு எடுத்துக்கோ, கடைசியில் இதை நினைச்சு நீ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காதரான்னு லேடி மாஸ்டர் சொல்லவும் லார்ட் ஆஃப் பிக் நான் என்னுடைய வார்த்தையிலிருந்து பின்வாங்கவே மாட்டேன். நீங்க ஒன்றும் என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டுலாம் இருக்காதீங்க, நான் ஒன்றும் எந்த ஒரு கெட்ட எண்ணத்துலையும் வரல. ஏன்னா இந்த ஒலிம்பிக்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்டுங்க எல்லாரும் இந்த பெரிய போட்டிக்காக தான் ரொம்ப கஷ்டப்பட்டு கல்டிவேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க கிட்ட கல்டிவேஷன் பண்றது கூட அந்த அளவுக்கு சோர்ஸ் இல்லை. அதனால இவங்க எல்லாருக்காகவும் இந்த ஒலிம்பிக்குக்காகவும் நான் சண்டை போட்டு கண்டிப்பா இந்த ஒலிம்பிக்கோடைய மானத்தை காப்பாத்துவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் என்ன உஷா நம்மளுக்காக தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரா? அவரை சொன்னதை நீங்க கேட்டீங்களா? ஒலிம்பிக்க சேர்ந்த ஸ்டூடெண்டான நாங்க எல்லாரும் கண்டிப்பா உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு பின்னாடி இருக்கிற எல்லாரும் கத்திக்கிட்டு இருக்கேன். உஷா கண்டிப்பா நீங்க தான் ஜெயிப்பீங்கன்னு அவன் சொல்லவும் உஷா கண்டிப்பா நீங்க தான் ஜெயிப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு அவன் சொல்லவும் என்னதுன்னு அவன் ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருக்க. அவன் லைட்டா அப்படியே வெக்கப்பட ஆரம்பிச்சாரா. உண்மையிலே உஷா ஒரு ரொம்ப நல்ல மனுஷன் தான்டான்னு அவனுக்கு 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்க அந்த பையன் உண்மையிலே ரொம்ப நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்த பீக்லயே அவன் ரொம்ப ஃபேமஸ் ஆகலான்னு பிளான் பண்ணிட்டு இருப்பான் போல தெரியுது. சரி பரவாயில்ல வீடு பார்த்துக்கலான்னு செக்ட் லீடர் சொல்லிட்டு இருக்கேன். என்ன போட்டி ஆரம்பிக்கலாமான்னு ஹீரோ அவங்க கிட்ட கேட்க உஷா எல்லாரும் அவன் கூட ஒரே நேரத்துல சண்டை போடணும்னு நீ விரும்புறது எனக்கு புரியுது. ஆனா ஃபர்ஸ்ட் உன்னுடைய சக்தி எந்த அளவுக்கு இருக்குன்றத நான் டெஸ்ட் பண்ணி பார்க்க விரும்புறேன்னு சொல்லிட்டு அவனுடைய வெப்பன்ல பவரை வர வச்சுக்கிட்டு ஹீரோவை அடிக்க ஹீரோவும் அவனுடைய சோடை யூஸ் பண்ணி அதை தடுத்துக்கிட்டு இருக்க
இருக்க. திருப்பி அடிக்க வரவும் ஹீரோ அதுல இருந்து தப்பிச்சு போவ. என்ன எக்ஸ்கியூஸா வாங்கிட்டு இவ்வளவுதான் சக்தி இருக்கா? அப்புறம் எதுக்காக 5 பேரையும் ஒரே நேரத்துல நீ சண்டை போட வர சொன்ன அவன் சொல்லிட்டு இருக்கேன். சரி அப்ப இத கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு ஸ்கை ஸ்பிளிட்டிங் ஸ்லாஷ்ன்னு சொல்லிட்டு அவனுடைய ஸ்வாடில் இருந்து பவர் அனுப்பவும் அவன் எப்படியும் அவனுடைய வெப்பனை யூஸ் பண்ணி அதை தடுத்துட்டு என்னடா இது இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு, எல்லாரும் ஒன்னா அட்டாக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றதுக்கு எனக்கு தகுதி இல்லை, அதனால வாங்க நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அவனை அடிக்கலான்னு அவன் சொல்லிட்டு இருக்க. எக்ஸூசா கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருங்கன்னு ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்டு இருக்க பொண்ணு சொல்லவும் ஹீரோ டக்குன்னு அவனுடைய பவரை வெளியில வர வச்சுக்கிட்டு ஸ்கை ஸ்பிளிட்டிங் ஸ்லாஷ்ன்னு சொல்லிட்டு அவனுடைய ஸ்வாடில் இருந்து பவர் அனுப்ப அப்படியே எல்லாரும் ஹீரோ கூட சண்டை போட வர ஆரம்பிச்சிடுறாங்க. அவன் அடிக்க வரதை எப்படி அவனுடைய ஸ்வாடை யூஸ் பண்ணி தடுக்க பின்னாடி இருந்து இன்னும் 2 பேரும் வர ஹீரோ டக்குன்னு தப்பிச்சு மேல போவ, பின்னாடியே 3 பேர் வர, மேல இருந்து 2 பேர் வர, அப்படியே எல்லாரும் கும்பலா சண்டை போட ஆரம்பிக்க இந்த எக்ஸூசா உண்மையிலே ரொம்ப அற்புதமானவன் தான் லேடி மாஸ்டர் சொல்லிட்டு இருக்க. எக்ஸூசா இவங்க 5 பேரை பயன்படுத்தி அவனுடைய ஸ்கில் அவன் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கான் போலன்னு அவரு சொல்லவும் பார்த்தா அவங்க 5 பேரும் வந்து கீழே நிக்க ஹீரோ டக்குன்னு ஸ்கை ஸ்பிளிட்டிங் ஸ்லாஷ்ன்னு சொல்லிட்டு அவனுடைய ஸ்வாடில் இருந்து பவர் அனுப்பி அவங்கள அடிச்சுக்கிட்டே இருக்க போய் அவனை தாக்குங்கன்னு சொல்லவும் அவ டக்குன்னு அவளுடைய பவரை யூஸ் பண்ணி ஸ்வாட வர வச்சு ஹீரோ சைடு அனுப்ப ஹீரோ அது எல்லாத்துல இருந்து தப்பிச்சு வந்து பின்னாடி பக்கமா இருந்து அடிக்க அவ எப்படியோ அதுல இருந்து தப்பிச்சு போயிடுறா. பார்த்தா இன்னொருத்தான் அந்த இடத்துக்கு ஃபர்னஸ் வர வச்சு ஹீரோவை தடுக்க ட்ரை பண்ண ஹீரோ டக்குன்னு மேல பறந்து போயிட்டு அவனை அடிக்க வந்துகிட்டு இருந்து ஸ்கைல இருந்த ஸ்க்ரோல் எல்லாத்தையும் அசால்ட்டா அடிச்சு தள்ளிட்டு என்னுடைய மாமா என்கிட்ட சொல்லி இருக்காரு, எந்த அளவுக்கு நம்ம சண்டை போடுறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்கானவங்களாகும், இந்த சண்டையில மட்டும் நான் ஜெயிச்சிட்டேன்னா என்னால அடுத்த லெவலுக்கு கண்டிப்பா போக முடியும்னு ஹீரோ அவனுக்குள்ளாரே சொல்லிட்டு இருக்க. பரவாயில்லையே எக்ஸூசா, இப்ப வரைக்கும் நீ நல்லா தான்டா நின்னுகிட்டு இருக்க, ஆனா உன்னுடைய ரிலிமுக்கும் எங்களுடைய சக்திக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கு, நீ தொடர்ந்து எங்க கூட சண்டை போடணும்னு நினைச்சனா நீ அப்புறம் பின்னாடி ரொம்ப வருத்தப்படணும்டான்னு அவன் சொல்லிட்டு இருக்க. அதுக்கு வாய்ப்பு இல்லடா, என்னுடைய உண்மையான சக்தியை இப்ப பாருங்கடான்னு சொல்லிட்டு ஹீரோ அவனுடைய பவரை சுத்தி அனுப்பிக்கிட்டு இருக்க. என்னடா இதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்கமும் என்ன எக்ஸூசா இன்னியட்ட ரிலிமோட லெவல் 10 அடைஞ்சிட்டானா, என்ன வெறும் 10வது லெவல் தானா, நீ இப்பயும் எங்களுக்கு ஈடாக முடியாதுரா, வாங்க எல்லாரும் ஒன்னா அவனை அடிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்களுடைய பவர் எல்லாத்தையும் வர வச்சுக்கிட்டு ஹீரோவை அடிக்க வந்துகிட்டு இருக்கமும் அப்படியே அவனுக்கு 2 பேரும் சண்டை போடுறத எல்லாரும் பார்த்துக்கிட்டு இந்த சண்டை என்னடா இவ்வளவு பயங்கரமா போயிட்டு இருக்கு அப்படின்னு அவனுக்கு 2 பேரும் சொல்லிக்கிட்டு இருக்க. நீங்க கூட்டிக்கிட்டு வந்த எக்ஸூசா உண்மையிலே ரொம்ப நல்லாவே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான்னு அவரு சொல்லவும் எக்ஸூசா உன்னுடைய சக்தியை நீ இந்த அளவுக்கு மறைச்சு வச்சுக்கிட்டு இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லடா, இவங்க யாரும் இன்னும் தாவோயிஸ்டோடைய இன்டென்ட்டை வெளியில காட்டின மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல, அதனால நான் எப்பயும் ஒரு பேக்கப் பிளானை வச்சுக்கணும், ஸ்கை ஸ்பிளிட்டிங் ஸ்லாஷும் கரெக்டா தேவைப்படுற நேரத்துல யூஸ் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ஹீரோ அவங்க கூட எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டே இருந்துட்டு டக்குன்னு மேல போயிட்டு அவனுடைய பவரை வர வச்சுக்கிட்டு அடிக்கவும் எல்லாரும் பின்னாடி போவ எனக்கு இப்பதான் புரிய வருது எக்ஸூசா உண்மையிலே நம்ம எல்லாரும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு அவன் சொல்லவும் உங்ககிட்ட இருக்கிற ஸ்ட்ராங்கான ஸ்கில்லை யூஸ் பண்ணி அவனை சீக்கிரமா தோக்கடிங்க, நீங்க அதை ரொம்ப லேட்டா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு ஹீரோ சொல்லிட்டு ஸ்கை ஸ்பிளிட்டிங் ஸ்லாஷ்னு சொல்லிட்டு அவனுடைய பவரை எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு இருந்து வேக வேகமா வந்து அவனுடைய ஸ்வாடில் இருந்து பவர் அனுப்பி அவங்க எல்லாரையும் அடிச்சு பறக்க விட அப்படியே எல்லாரும் போயிட்டு கீழே விழுந்துடுறாங்க. எக்ஸூசாக்கு எதிராக 5 பேர் சேர்ந்தவங்களும் தோத்து போயிட்டாங்கடான்னு அவனுங்க சொல்லிக்கிட்டு இருக்க அவங்க 2 பேரும் அதை பார்த்து ஷாக்காவ சீனியர் எக்ஸூசா ஜெயிச்சிட்டாருடா, சீனியர் எக்ஸு உண்மையிலேயே ரொம்ப அற்புதமானவர், அவரு சொன்ன மாதிரியே இதை செஞ்சிட்டாருன்னு அவர் சொல்லிட்டு இருக்கா. இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் கொடுத்துருங்க, அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் டக்குன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். மறக்காம இந்த மாதிரி அனுப்பாகிற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல மீட் பண்றேன். See you guys.